பூவரந்தவள்ளி குமணாஞ்சாவடியில் அமைந்திருக்கின்ற சித்திபுத்தி ஞானசுந்தர விநாயகர் ஆலயத்திலே பிரட்சி செய்யப்பட்டு ஏழுமலையானும் அவருடைய துணைவியாராக இருக்கின்ற பூதேவி ஸ்ரீதேவி அவர்களையும் இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி என்பதனால் அந்த நேரத்திலே பண்ண வேண்டும் என்பதற்காக திருப்பதியில் எந்த நேரமோ அதே நேரம் இங்கே இந்த சன்னிதானம் திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். வீடியோ அது எப்படி வரும் இந்த டைம் தெரியாது. இதற்கு 9வது ஆண்டு காலம் இது இந்த கோயிலை கட்டி. அருமைக்குரிய பக்தர்கள் அனைவருக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால், இறைவனோ கடவுளோ ஆண்டவரோ வழிபட்டால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். அன்பும் பாசமும் அந்த இல்லத்திலே நீரோடு இருக்கும். இவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருக்க யாரிடமும் டொனேஷன் வாங்கவில்லை. இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நான் அன்றாட வழிபடும் என் அன்னை ஊத்துக்காட்டு எல்லையம்மா என் உடனிருந்து என்னை வழிநடத்தி செல்லுகிறார்கள். எனக்கு எல்லா விதத்திலும் அந்த தாய் உதவி செய்கிறார்கள். அந்த தாய் கனவிலே சொன்னதின் காரணமாக இந்த கோயில் உருவானது. இந்த கோயில் கட்டுகின்ற பொழுது கூட நான் அது உள்ளே கால் வைத்ததில்லை. இந்த கோயிலை கட்டுகின்ற பொழுது சந்துரு, ராஜா, பன்னீர் இந்த 3 பேரும் சபதியும் தான் இங்கே உள்ளே இருந்தார்கள். கட்டி முடித்த பிறகு உள்ளே கும்பாபிஷேகம் நாள் குறித்த பிறகுதான் நான் இங்கே வந்தேன். அதே நேரத்தில் இந்த கோவிலிலே பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியர், 2வது ஜெயந்தியார், 3வது சங்கர், இந்த 3 பேரும் இந்த கோயிலை கட்டுவதற்கு நமக்கு கடகாலுக்கு பூஜை போட்டு கொடுத்தார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கோயில் கட்டி மிக விரைவில் கட்டி முடிக்கப்பட்டது. அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கின்ற சித்தர் அவர்களும் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்பிக்கை தான் மனிதன், அந்த நம்பிக்கை தான் இறைவன், கடவுள், ஆண்டவன். அதாவது நீங்கள் எந்த எண்ணத்தோடு வழிபடுகிறீர்களோ அந்த இறைவன், கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி ஒரு 10 நிமிஷம் இறைவனுக்காக ஒதுக்குங்கள். அந்த இறைவன் உங்களுக்கு காலம் பூராவும் உங்களை வழிநடத்தி செல்லுவார் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நன்மை.
அந்த அடிப்படையிலே வந்திருக்கின்ற பக்த கோடிகள் அத்தனை பேருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லி, இந்த கோயிலிலே டொனேஷன் கிடையாது, ஆனால் இந்த கோயிலிலே நீங்கள் விரும்பினால் அன்னதானம் போடலாம். இங்கே வந்து ஐயரை கேட்டால் சொல்லிவிடுவார். அந்த அடிப்படையிலே தான் டொனேஷன் தேவையில்லை. அதே நேரத்திலே உங்களுடைய கூட்டம் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் லேட்டாக இருந்து இறைவனை வழிபட்டால் எல்லாருக்கும் நல்லது. இறைவன் உங்களை காக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பெருமாள் சன்னிதானத்திலே நான் கோரிக்கையாக வைத்து எல்லோரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று இறைவனை உங்களோடு நானும் சேர்த்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.